ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டில் கரண்ட் வேறு போயிடுச்சு. நிஷா ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிஷா, எனக்கும் கல்யாணம் வயல நிஷா ரொம்ப சின்ன வயசுலேயே காலையில் வாழை மரம்லாம் வெட்டி வீடியோ எடுத்து போட்டிருந்தில்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிஷா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுதுன்னு. நிஷாவுக்கு பெரிய பிள்ளையாகி தான் கல்யாணம் பண்ணது, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணது. எல்லாருமே வயசுக்கு வந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. வயசுக்கு வரக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி இந்த ஆடுன்னு கொடுக்க மாட்டாங்க. அது சின்ன வயசுல எல்லாம் கல்யாணம் இல்லை. எனக்கு நிஷாவுக்கு என்ன கொஞ்சம் வயசு வித்தியாசம், ஒரு 9 வருஷம். என் வயசை விட நிஷா 9 வயசு சின்ன பிள்ளை. ஆமாம், எனக்கும் அவருக்கும் ஒரு 9 வருஷம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், சின்ன வயசில் தான் கல்யாணம் பண்ணாங்க, கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணாங்க. 18 வயசுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் சின்ன வயசு, அவ்வளோதான். ஏன்னா நிஷா வந்து கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ கம்பெனியில் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து லீவு டைமில் தான், மே மாதம் லீவில் தான் வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போய் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களை எல்லாம் வந்து திருப்பூரில் கம்பெனிலலாம் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. சின்ன குழந்தை பால் பொங்கிருச்சு. ஸோ உங்களுக்கு தெளிவான விளக்கம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு நிஷாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷம் வயசு வித்தியாசம் வரும் நிஷாவோட வயசை விட. ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் கிளவி மாதிரி இருப்பான், நான் சிறு வயசு பையன் மாதிரி இருப்பேன். அதுக்கு என்ன பண்ணுறது? ரொம்ப சிறு வயசு. இப்போ கேட்குறவங்க எல்லாம் என்னதான் சின்ன பொண்ணுன்னு சொன்னாங்க, உங்களை சின்ன பையனை சொல்லவே இல்லை. ஆமாம், இப்போ நிஷாவுக்கும் தர்ணீஸுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம் வரும்? தர்ணீஸுக்கு இப்போ 9 வயசு. இந்த 2-3 நாள் வந்துருச்சுன்னா இப்போ பிறந்த நாள் வேறு வருது அவனுக்கு, 9 வயசு. நிஷாவுக்கும் தர்ணீஸுக்கும் எவ்வளோ, ஒரு 15 வயசு வித்தியாசம் வருமா? ஒரு 15 வயசு வித்தியாசம். 15 வயசு கூட தான் வரும். 17 18 வயசு வித்தியாசம். 19 20 வரும். இவருக்கு ஃபஸ்ட்டு பிறந்த நாள் இவருக்கு வருது. ரெண்டாவது பிறந்த நாள் மேல வந்து தர்ணீஸோட பர்த்டே வந்து 9 வரப்போகுது. அப்புறம் மே 9ஆம் தேதி தர்ணீஸுக்கு, மே 26ஆம் தேதி கல்யாண நாள், மே 28ஆம் தேதி தியாவோட பர்த்டே. எல்லாமே வந்து மேலே எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவோம். எல்லாம் அட்வான்ஸ் விஷ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.